தாவேக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட திடீர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக மக்கள் மத்தியில் அரசியல் வட்டாரத்திலும் பல்வேறு கோணங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக இச்சம்பவம் குறித்து விசாரிக்க தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இதற்கிடையே கரூர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தாவேக நிர்வாகிகள் மீது கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இது தொடர்பான வழக்கு விசாரிக்கப்பட்ட நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றமும் விஜய் மீது காட்டமான கருத்துக்களை தெரிவித்தது. மேலும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுகளை எதிர்த்து தாவேக தரப்பில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பன்னீர்செல்வம், பிச்சைமுத்து, எஸ் பிரபாகரன், செல்வராஜ், பாஜக வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். கடந்த வார இறுதியில் நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா அமர்வில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நடந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நேற்று பிறப்பித்துள்ள இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளனர். கரூர் துயர சம்பவத்தில் குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் கூட உயிரை பறிகொடுத்திருப்பது நாட்டின் மனசாட்சியையே உலுக்கியுள்ளது என நீதிபதிகள் கூறுகின்றனர். இந்த சம்பவத்தில் மனுதாரர்கள் தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் அரசியல் ரீதியாக மாறி மாறி குற்றம் சாட்டப்படுவதாக சுட்டிக்காட்டினர். உயிரிழப்பு சம்பவத்தில் நியாயமான, உண்மையான, பாரபட்சமற்ற, வெளிப்படையான, சுதந்திரமான விசாரணை பெறுவது மக்களின் அடிப்படை உரிமை எனவும் தெரிவித்தனர். எனவே வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுவதாகவும் விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ராஸ்தோகி தலைமையில் 3 பேர் அடங்கிய கண்காணிப்பு குழுவை அமைப்பதாகவும் கூறினார். சிபிஐ இயன்ற அளவுக்கு விரைவாக விசாரணையை முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. கண்காணிப்பு குழு மற்றும் சிபிஐ அதிகாரிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து தர மூத்த அதிகாரி ஒருவரை நோடல் அதிகாரியாக தமிழக அரசு நியமிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை 2 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு 8 வார காலத்துக்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. நீதிபதிகளிடம் தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங், பி. வில்சன் ஆஜராகி சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்படவில்லை, இந்த மோசடி குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்று முறையிட அது குறித்து பரிசீலிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து வரும்போது சென்னையில் வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க கோரி தனது அதிகார எல்லைக்குள் வராத வழக்கை தனி நீதிபதி விசாரித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது தன்னிச்சையானது என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தாவேகா எதிர்த்தரப்பாக இல்லாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இந்த வழக்கை கிரிமினல் ரிட் மனுவாக விசாரித்தது குறித்து உயர்நீதிமன்ற பதிவுத்துறை விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த சம்பவம் தொடர்பாக மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுத்துள்ளதாகவும் நீதிபதிகள் விமர்சித்தனர். தமிழக அரசு நியமித்த ஒரு நபர் ஆணையம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு உடனடியாக கலைக்கப்படுவதாகவும் அவர்கள் இதுவரை நடத்தி சேகரித்த அனைத்து ஆதாரங்கள், டிஜிட்டல் ஆவணங்களையும் உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த சூழலில் தமக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தாவேக தலைவர் விஜய் நீதி வெல்லும் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் வரும் அக்டோபர் 17ஆம் தேதி அவர் கரூருக்கு நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் காயமடைந்தவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பிற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களை தனித்தனியாக அலைய வைக்காமல் ஒரே இடத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூறவும் அவர்களின் தேவைகளை கேட்டறியவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்காக கரூரில் தனியார் மண்டபம் ஒன்றை தேர்வு செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது.
மேலும் இந்த சந்திப்பின் போது தாவேக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனுமதி இல்லை என்று கூறப்படுகிறது. விஜயின் இந்த பயணத்திற்கான பாதுகாப்பு மற்றும் உரிய அனுமதிகளை கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமான மனு அளிக்கப்பட்டுள்ளது. சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூற விஜய் திட்டமிட்டு இருப்பது இந்த விவகாரத்தில் தாவேகாவின் அடுத்த கட்ட நகர்வாகவே பார்க்கப்படுகிறது.